நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன், உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா? ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. யாரையும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி நாங்களும் பேச விட மாட்டோம். இல்ல மாண்புமிகு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்களும் பேச விட மாட்டோம். மாண்புமிகு அமைச்சர், நாங்கள் தமிழக அரசுடைய ஸ்டாண்டை நாங்க பேசுறோம். எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும். இந்த அவை மாண்பை நாங்களும் பாதுகாக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு பண்றோம். நீங்க மாண்பு உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே, நாங்கள் மீண்டும் அதான் கேட்குறோம். தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கனால நீங்கள் தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன், உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுகிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை.